ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வளகாப்புக்கு பிளேட்ஸ் அண்ட் பேக்ட்ராப் செட் பண்ணியாச்சு. எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா? லாஸ்ட் மினிட்ல காற்று ரொம்ப ஓவராக இருந்ததுனால வீட்டோட ஃப்ரண்ட்டில் இருந்த ஃபங்க்ஷனோட செட்டப்பை நம்ம மாடிக்கு மாற்ற வேண்டியதாகிடுச்சு. ஸோ நிறைய வந்துட்டு நம்ம பிளான் பண்ண மாதிரியே போகல. நம்ம வீட்டோட ஃப்ரண்ட்டில் எப்படி செட்டப் இருக்கும்னு பிளான் பண்ணி ரெடி பண்ணமோ, பட் மேலே வந்துட்டு அதை கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டு எந்த வாலையும் ஃபேஸ் பண்ண முடியல. ஸோ எல்லாமே ஹேங்கிங்கில் தான் ரெடி பண்ண வேண்டியதாகிடுச்சு. பேக்ட்ராப்பை வாலில் எதுவும் பேஸ்ட் பண்ணவோ ஸ்டிக் பண்ணவோ முடியலை. ஸோ அது கொஞ்சம் கன்ஃபியூஷனில் போயிட்டு இருந்ததுனால பிளேட் டெக்கருக்கும் லேட் ஆகிடுச்சு. ஸோ பிளேட் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம நார்மலாக பிளாஸ்டிக் ரேப்பர் இருக்குது இல்லைங்களா, அந்த ரேப்பர் யூஸ் பண்ணி ஃபுல்லாக ரேப் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு நம்ம ரெடி பண்ண ஃப்ளவர்ஸ், ப்ளூ அண்ட் பிங்க் ஃப்ளவர்ஸை வச்சு கொடுத்துட்டோம். மேலே இடமும் சின்னதுன்றதுனால நம்ம வந்துட்டு பிளேட்ஸை நம்ம பிளான் பண்ண அரேஞ்ச்மெண்ட்லலாம் வைக்க முடியல. ஸோ சிம்பிளாக வந்துட்டு ஒரு ஒரு ஓவல் ஷேப் வர மாதிரி பிளான் பண்ணி வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் முடிச்சாச்சு. வால் பேக்ட்ராப் பார்த்திங்க அப்படின்னா 3மே வந்துட்டு இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்க சாரீ. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு சேஃப்டி பின்ஸ் எதையும் குத்தி எடுக்க முடியாது. சேஃப்டி பின், ஸ்டேப்லர், கம்மு அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ துணி காய போடுற கிளிப்பை யூஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த பிக்சரை வந்துட்டு ஆக்சுவலாக நம்ம சென்டரில் பிளான் பண்ணியிருந்தோம் பேக்ட்ராப்பில். பட் ஆனால் இங்கே வந்துட்டு செவுத்தில் எங்கேயும் ஒட்ட முடியாது, ஹேங்கிங்கில் இருக்குது அப்படின்றதுனால நம்ம சைடில் வந்துட்டு செவுத்தில் டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி ஒட்டியாச்சு. இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.